என் பையனுடைய பர்த்டே 22ஆம் தேதி கொண்டாடிட்டு ஈரோட்ல இருந்து நான் கிளம்பி நான் வந்துட்டு இருந்தேன். நானே எங்க அக்கா என்னுடைய பிரதர் ஒருத்தவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கிறப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் நாங்க வந்து இறங்க போற நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர் அன்யூனிஃபார்ம்ல தான் வந்திருந்தாங்க. தடன்னு வந்தாங்க. எங்களை வந்து டக்குன்னு வந்து பிடிச்சாங்க. வாங்க கீழே இறங்குங்க அப்படின்னு. கீழே இறங்கினோடனே ஒரு ஆட்டோவை பிடிச்சு என்னையும் எங்க அக்காவை என்னுடைய பிரதரை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அது வந்து ஒரு பிரைவேட்டா அது ஸ்டேஷனான்றது கூட எனக்கு தெரியல. ஒரு இடத்துல வந்து கூட்டிட்டு வந்து வச்சு எங்க செல்போன் எல்லாமே பறிச்சுக்கிட்டாங்க. அப்ப பறிச்சுட்டு இருக்கப்ப நாங்க கேட்டேன், எங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா இந்த கேஸ் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி இந்த சித்ரான்றவங்க வந்து எல்லா பக்கமும் இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது விஷயம் தான் அப்படின்றது தெரிஞ்சவங்க எங்க அக்காட்ட நான் சொல்லிட்டேன். நான் எங்க வீட்டுல இருந்து மாத்தி மாத்தி போன் அடிக்கவும் யாரும் எடுக்கல அப்படின்னா வக்கீல் அனுப்பிச்சிட்டாங்க. வக்கீல் அனுப்பவுமே வக்கீல் வந்து எங்களை பார்த்துட்டாரு. வந்து பார்த்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு வண்டி வச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுன் ஸ்டேஷனுக்கு வந்து எங்களை கூட்டிட்டு வந்து வச்சாங்க. அது வைக்கிறப்ப வரையும் நாங்க விசாரணை தான் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கையில இருக்க காப்பு, ரிங்கு, அருணாக்கொடி எல்லாம் கலட்டுங்கன்னு சொன்னாங்க பாருங்க. ஓ, அப்பதான் நம்ம ரிமாண்ட் ஆக போறோம் அப்படின்னே தெரிஞ்சது. நான் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திவ்யாவை வந்து அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. கூட்டிட்டு வந்து வச்சிருந்து எங்கிட்ட எல்லாருமே சிஐடில இருந்து எல்லாருமே கூப்பிட்டு என்ன நடந்தது அப்படின்னு என்னையே திவ்யாவை மாத்தி மாத்தி விசாரிச்சாங்க. எல்லாம் நடந்ததை சொல்லிட்டோம். நாங்க 2 பேர் தான் அரெஸ்ட் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு 11 மணிக்கு பென்ஸ் கார், அந்த காருக்கார அம்மா, அவங்கள காருக்கார அம்மான்னு சொன்னாதான் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த யூடியூப்ல சித்ரா அப்படின்னு சொன்னா கூட தெரியாது. அந்த காருக்கார அம்மா கார் உள்ளர என்ட்ரன்ஸ் ஆகுது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டேஷனுக்குள்ள. அவங்கள கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு உட்காருமா அப்படின்றப்பதான் தெரிஞ்சது இந்த அம்மாவும் அரெஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி. எங்க 3 பேர்த்தையும் விசாரிச்சாச்சு. விசாரிச்சுட்டு ஒரு 12-1 மணி ஆயிருச்சு. ரொம்ப டயர்டு. யாரோ வந்தெல்லாம் என்னென்னமோ கேட்டாங்க. சரி அப்படின்னு எல்லாத்துக்குமே நாங்க பதில் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு 2-3 மணி போல வந்து எங்களை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. பிபி, சுகரு, லொசுக்கு எல்லாம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு திருப்பியும் ஸ்டேஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மணிக்கு ஸ்டேஷனுடைய கார்லயே கூட்டிட்டு போய் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்காக கூட்டிட்டு போனாங்க. அங்க வந்து நீதிபதி இல்லை. அப்புறம் அவருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் நிப்பாட்டுறப்ப பேசினார், உங்க பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா கேட்டாங்க. நாங்க 4 பேருமே பதில் சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, அடிச்சாங்களா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்டாரு. இல்லைங்கய்யா, எங்களை அடிக்கல அப்படின்னு. சரி, இந்த மாதிரி உங்களை கேஸ் போட்டிருக்காங்களே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஐயா, இது பொய் வழக்குங்கய்யா, எங்களுக்கு வந்து நீங்க வந்து பெயில் கொடுங்க, நாங்க வந்து இதை வெளியில வந்து கேஸை நடத்துறோம் அப்படின்னு. சரி, உங்களுக்கு 15 நாள் வரை காவல் நீடிப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கெல்லாம் மைண்டுக்குள்ள எப்படா இந்த ஜெயில காட்டுங்கடா, நானே போய் கூட படுத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு உடம்பெல்லாம் பயங்கரமான டயர்ட் ஆயிருச்சு. ஒரு 11:30 இருக்கும் விருதுநகர் மாவட்ட சிறைக்கு என்னையும் அந்த ஆனந்த் என்ற பையனையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த திவ்யாவையும் அந்த சித்ரா என்ற லேடியும் நேர வந்து மதுரை மத்திய சிறைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க.